வணக்கம் and welcome to Vipura Fashions. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3 panel அனார்கலி சுடிதார். எந்த சைஸ்க்கு பார்க்க போறோம்னா 36 inch சைஸ் உள்ளவங்க, உடல் சுற்றளவு 36 inch. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற cloth வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4.5 meters cloth. 4.5 meters cloth உள்ள ஒரு சுடிதார்ல 36 inch சைஸ் உள்ளவங்க இந்த மெஷர்மென்ட்டை வச்சு அப்படியே நீங்க ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். வாங்க ஸ்டிச்சிங் ப்ரொசீஜருக்கு போயிடலாம். அனார்கலி சுடிதாருடைய இனிஷியல் ஸ்டிச்சிங் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட். ஏன்னா ஃப்ராக் பேட்டர்னில் இருக்கனால ஃபஸ்ட்டு நம்ம ஹைட்டை தான் மெஷர் பண்ணி எடுக்கணும். ஹைட் வந்து உங்கள் ஷோல்டர்லேருந்து நீங்கள் வந்து நீ ஹைட்டுக்கு எடுக்கிறீங்களா இல்லை ஆங்கிளா இல்லை ஃப்ளோர் லென்த்தான் டிசைட் பண்ணிவிட்டு ஹைட்டை ஃபுல்லாக டோட்டல் ஹைட்டை டாப் டு பாட்டம் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அனார்கலி சுடிதாரை நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். டாப் ஏரியா பிளவுஸ் பேட்டர்ன்லையும், பாட்டம் வந்து ஸ்கர்ட் மாதிரி, அதாவது பேனல் ஏரியா. இந்த டாப் ஏரியாக்கான மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். டாப் உடைய ஹைட் 15 inch, பேனலுடைய ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 54.5 inchல 15 inch ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 39.5 inch. இந்த ஹைட் வந்து பேனலுக்கு 39.5 inch. இப்போ நம்ம டாப் ஏரியாவோட மெஷர்மெண்ட்டுக்கு போயிடலாம். இப்போ டாப் போர்ஷனில் 15 inch நம்ம எடுத்திருக்கோம். அதை டைரெக்டாக அப்படியே மெஷர் பண்ணக்கூடாது. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 inchும் கீழே இந்த ஸ்கர்ட் ஏரியா அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 inch ஆட் பண்ணிங்கன்னா 16 inch. ஸோ 16 inch ஹைட்டில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த சுடிதாருடைய சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு வந்து 36 inch எடுத்திருக்கோம். 36 inchை வந்து நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 18. எதுக்கு 2ஆல் டிவைட் பண்ணணும்னா ஃப்ரண்ட் பீஸ் அண்ட் பேக் பீஸ். ஸோ அந்த 18ல் இந்த சைட் ஸ்டிச்சஸ்க்கு ஒரு அலோவன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2.5 inchும் இந்த சைடு ஒரு 2.5 inch நான் விடுறேன். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவு ஸ்டிச்சஸ்க்கு விடணுமோ சூவிங் அலோவன்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ டோட்டலாக 18 inch ப்ளஸ் ஸ்டிச்சஸ்க்கு 5 inch சேர்த்திங்கன்னா 23 inch சர்க்கம்ஃபரன்ஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் 16 inch ஹைட்டில். நான் 4.5 meters கிளாத்தை இந்த மாதிரி ரெட்டையாக மடித்து எடுத்திருக்கேன். ஃபுல் கிளாத்தை இதில் வந்து இந்த மாதிரி ஓப்பனாக இருக்க சைடில் நம்ம கிளாத்தை மெஷர் பண்ணி கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ 16 inchக்கு நம்ம மெஷர் பண்ணி அந்த கார்னர் வரைக்கும் நீங்கள் 16 inchை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ 16 inchை ரெட்டையா மடிச்சு போட்டு நான் அந்த கார்னர் வரைக்கும் மார்க் பண்ணிட்டேன். இதுலயே உங்களுக்கு ஹேண்ட் ஏரியாவுக்கும் வந்துடும். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்ட் 1 டாப் ஏரியாவுக்கு 16 inch ஹைட் உள்ள இந்த கிளாத்ல 23 inchக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த 23 inchக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்டை வந்து நீங்க ஹேண்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் பாடிக்கு டாப்க்கு. இப்போ 23 inchக்கு கட் பண்ணி எடுத்த இந்த கிளாத்தை இந்த மாதிரி டபுளா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளாத்தை டபுள் ஃபோல்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி திருப்பிக்கங்க. இந்த ஃபோல்டட் சைடு மடிப்பு பகுதி உங்களை நோக்கி இருக்கணும். இந்த 4 பீசஸா இருக்குது இல்லையா, இது ஆப்போசிட் சைடில் இருக்கணும். எதுக்குன்னா ஆர்ம் ஹோல், அந்த பாடி வேஸ்ட் லைன் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு இந்த சைடில் இருக்கணும். நான் வீடியோவோட பிகினிங்கில் சொன்ன மாதிரி ஸ்டிச்சஸ்க்கு 1/2 inch டாப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 inch ஸ்டிச்சஸ்க்கு மார்க் பண்ணது போக இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியல் ஸ்டெப்பாக நெக்குக்கு மார்க் பண்ணிக்கலாம். நெக்குக்கு நான் எப்போவுமே 2.5 inch தான் நான் மார்க் பண்ணுவேன். 2.5 inch. இப்போ நம்ம நெக் மார்க் பண்ண பிறகு ஷோல்டர் வந்து இந்த சுடிதாருக்கு நான் 3 inch எடுத்திருக்கேன். 3 inch ஷோல்டர் எடுத்திருக்கனால நான் அதை 4 inch மார்க் பண்ணிக்கிறேன். 3 inch ஷோல்டர் உள்ள சுடிதாருக்கு எதுக்கு நான் 4 inch மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நெக் வந்து இங்கே 2.5 inch எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த 2.5 inchல இந்த சைடு நம்ம நெக்கை ஸ்டிச் பண்ணும்போது ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அதுக்கு ஒரு 1/2 inch போயிடும். அதே மாதிரி இந்த சைடு உங்களுடைய ஷோல்டரில் ஸ்லீவ் கைப்பகுதியை நீங்கள் அட்டாச் பண்ணும்போது இங்கிட்ட ஒரு 1/2 inch போயிடும். ஸோ இந்த 1/2 inchும் இந்த 1/2 inchும் போனது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் கரெக்டாக 3 inch உங்களுக்கு வந்துடும். எப்போவுமே நெக்கை வந்து ஒரு டிப் தரேன், 2.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. 3 inch நீங்கள் மார்க் பண்ணிடாதீங்க. ஏன்னா 2.5 inch நெக் நீங்கள் மார்க் பண்ணும்போதே ஸ்டிச்சஸ்க்கு அப்புறம் அது 3 inch உங்களுக்கு இறங்கிடும். ஆனால் நீங்கள் எடுக்கும்போதே 3 inch மார்க் பண்ணிங்கன்னா 3.5 inch அங்கிட்ட போயிடும். அப்புறம் அந்த ட்ரெஸ் வந்து உங்கள் ஷோல்டரில் உட்காராது, உங்களுக்கு கலண்டு வர மாதிரியே இருக்கும். ஸோ நெக் வந்து 2.5 inch எப்போவும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் மார்க் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல். ஆர்ம் ஹோல் வந்து இந்த சுடிதாருக்கு வந்து அடல்ட்ன்றனால நான் 7 inch ஆர்ம் ஹோல் எடுத்திருக்கேன். 7 inch இந்த 6.5 inch மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஷோல்டர் ப்ளஸ் நெக், இந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் 7 inch மார்க் பண்ணிக்கோங்க. 7 inchனா 7 inch டைரெக்டாக அப்படியே நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. இங்கே நெக்குக்கு 2.5 inch, ஷோல்டருக்கு ஒரு 4 inch, ரெண்டையும் ஆட் பண்ணால் 6.5 inch. இந்த 6.5 inch நீங்கள் இப்படியே மார்க் பண்ணிகிட்டே வரணும்.
7 inch லென்த் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வரணும். இப்போ இந்த டாப்லேருந்து இந்த கிளாத்துடைய எண்ட் வரைக்கும் நீங்கள் 7 inch மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ட்லேருந்து 6.5 inch இருக்கணும். இப்போ வந்து இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த மிட் பாயிண்ட்லேருந்து 1 inch நான் மார்க் பண்ணிக்கிறேன் எக்ஸாக்டாக. எதுக்கு அப்படின்னா ஆர்ம் ஹோலுக்கு ஒரு டீப் கர்வ் நம்ம வரையணும். நான் எப்போவுமே 1 inch தான் நான் வந்து இந்த மிட் பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணுவேன். ஒரு சிலர் 1.5 inch 2 inch கூட மார்க் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு எக்ஸஸ் கிளாத் விடும். அதாவது ஒரு பேக் பீஸரு மாதிரி அந்த மாதிரி விழக்கூடாது. ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கணும், ஃபிட்டிங் இருக்கணும் அப்படின்னா 1 inch மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பாடி சர்க்கம்ஃபரன்ஸை மார்க் பண்ணிடலாம். உடல் சுற்றளவு இது வந்து 36 inch சுடிதார். நான் பிகினிங்லேயே சொன்ன மாதிரி 36 inch நீங்கள் வந்து 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 9 inches. ஸோ இந்த ஆர்ம் ஹோல் கிட்ட இங்கே நான் 9 inch வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்டிச்சஸ்க்கு இந்த 9 inch மார்க் பண்ண இடத்துலேருந்து ஸ்டிச்சஸ்க்கு 2.5 inch நான் எக்ஸாக்டாக கேல்குலேட் பண்ணி எடுத்துட்டனால பாருங்கள் 2.5 inch உங்களுக்கு இருக்குது. இப்போ அடுத்து நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது வேஸ்ட் லைன். வேஸ்ட் வந்து என்ன கேல்குலேஷன் அப்படின்னீங்கன்னா பாடி சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 9 inch இருக்கு இல்லையா, 9 minus 1. 9 minus 1 எவ்வளோனா 8 inch. ஸோ வேஸ்ட் லைன் வந்து இங்கேருந்து நான் 8 inch மார்க் பண்ணிக்கிறேன். 8 inchல 8 inchல வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து ஸ்டிச்சஸ்க்கு ஒரு 2.5 inch 2.5 inch ஸ்டிச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த லைனை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஏரியாவை. இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கு கட்டிங் பார்த்துக்கலாம். இது ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு இந்த நெக் கட்டிங் தான் இது டிசைட் பண்ண போகுது. ஃப்ரண்ட் நெக் நான் எப்பவும் 5 inch தான் மார்க் பண்ணுவேன். இப்போ 5 inch நீங்கள் டைரெக்டாக அப்படியே மார்க் பண்ணக்கூடாது. இந்த 5 inch ஹைட் வரைக்கும் நம்ம நெக் வந்து 2.5 inch மார்க் பண்ணோம் இல்லையா இனிஷியலாக, அதே 2.5 inches நம்ம மார்க் பண்ணிக்கணும். இனிதான் நம்ம நெக்கை மார்க் பண்ணணும். நெக் வந்து அகலமாகவும் இருக்கணும், பட் ஷோல்டர் லைனை விட்டு தாண்டாமல் இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் தரேன். நான் எப்போவும் நெக் வந்து இந்த மாதிரி தான் வரைஞ்சிருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் நெக்கை வந்து ஷேப் வரையும் போது நெக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக ப்ராடாக வரும். பட் வேறஸ் அது ஷோல்டர் லைனுக்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும். பட் உங்களுக்கு இந்த மாதிரி நெக் வேணாம், எனக்கு ஆர்டினரியாக போதுன்னா ஒரு 1/2 inch அளவுக்கு இந்த இடத்துல நீங்கள் பாயிண்ட் பண்ணிவிட்டு இப்படியே நீங்கள் ஒரு யூ கர்வோ இல்லை பா நெக்கோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்கள் நெக் வரைஞ்சிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இதே ப்ரொசீஜர் தான் பேக் நெக். பேக் நெக் நான் 4 inch ஹைட்டில் எடுத்திருக்கேன், அதே 2.5 inch அகலம் தான். இப்போ நம்ம பார்ட் 2 பாட்டம் ஏரியா கேல்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா வேஸ்ட் லைன். வேஸ்ட் லைன் இந்த ட்ரெஸ்க்கு இப்போ ஆஃப்டர் கட்டிங் எவ்வளோ வந்திருக்குன்னா 21 inches. பேனல் இதை வச்சு தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்ட் 2 இந்த ஸ்கர்ட் ஏரியா. அந்த 3 பேனல் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 பேனல் கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன இனிஷியல்னா இந்த வேஸ்ட் லைன் நமக்கு இப்போ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 21 inches. ஸோ 3 பேனல்ன்றனால வேஸ்ட் லைனை 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோனா 21 divided by 3 வந்து 7 inches. இப்போ பேனலுடைய டாப் வந்து நமக்கு 7 inch கிடச்சிருக்கு. ஒரு பேனலுக்கு நான் ப்ளஸ் 1 inch ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்டிச்சஸ்க்கு. எதுக்குன்னா இங்கிட்டு ஒரு பேனல் அட்டாச் பண்ணையில் 1/2 inch கம்மியாகும், இந்த சைடு ஒரு பேனல் அட்டாச் பண்ணையில் 1/2 inch. ஸோ 7 inchல 1 inch ஆட் பண்ணி 8 inch எடுத்துக்கிறேன். பேனலுடைய ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் சொன்ன மாதிரி 39.5 inch. மேலே இந்த இடத்துல அட்டாச் பண்ண ஒரு 1/2 inch, கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண 1 inch. ஸோ 1.5 inch ஆட் பண்ணையில் 39 inch ப்ளஸ் 39.5 inch ப்ளஸ் 1.5 inch ஆட் பண்ணையில் 41 inch ஹைட் எடுத்துக்கிறேன்.
பேனலுடைய பாட்டம் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா 32 இன்ச். 4.5 meters கிளாத் உள்ள ஒரு அனார்கலி சுடிதாருக்கு இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம். மீதமுள்ள கிளாத்தை இந்த மாதிரி நான் ரெட்டையா மடிச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஓப்பனா இருக்கிற சைட்ல இருந்தா நீங்க பேனலை மெஷர் பண்ண ஆரம்பிக்கணும். முதல் பேனல் நம்ம மெஷர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓப்பனா இருக்க சைட்ல இருந்து 32 இன்ச் ஒரு பேனலுடைய பாட்டம் ஃபர்ஸ்ட் இந்த சைட்ல இருந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். 32 இன்ச் மெஷர் பண்ணியாச்சு. அடுத்து 8 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 8 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணியாச்சு. இங்க இருந்து இன்னொரு 32 இன்ச் பாருங்க, கிளாத்தே முடிஞ்சிருச்சு கரெக்டா. சோ 3 பேனல், இங்கிட்ட ஒரு பேனல், இது ஒரு பேனல், இது ஒரு பேனல், 3 பேனல் வந்துருச்சு நமக்கு. இப்போ அந்த சைடு மெஷர் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு சைடுக்கு பேனல் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடுல இருந்து இங்கிட்ட ஆப்போசிட் சைடுல பேனல் மார்க் பண்ணணும். நீங்க டைரக்டா இந்த இடத்துல இருந்து மார்க் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேனல் 32 இன்ச் பாத்தீங்கன்னா அந்த சிசர் வச்சிருக்க ஏரியால தான் உங்களுக்கு எண்ட் ஆயிருக்கு. இங்க இருந்து நீங்க அங்க கட் பண்ணீங்கன்னா கிராஸா இருக்கும். பட் இந்த இடத்துல இருந்து நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா இங்கிட்ட ஸ்ட்ரைட்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்க மெஷர் பண்ணி நீங்க கட் பண்ணீங்கன்னா பேனல் அட்டாச் பண்ணும்போது ஒரு பேனல் கிராஸாவும் ஒரு பேனல் ஸ்ட்ரைட்டாவும் இருக்கனால உங்களுக்கு ஃபினிஷிங் பர்ஃபெக்டா வராது, ஏத்தி இறக்கி வரும். ஸோ இங்கிட்டும் அதே மாதிரி கிராஸாக தான் நம்ம ஆக்கிட்டு தான் கட் பண்ணணும். எப்படி இதை கிராஸ் ஆக்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் என்னன்னா, பேனலுடைய பாட்டம் மைனஸ் பேனலுடைய டாப். பேனலுடைய பாட்டம் எவ்வளோன்னா நம்ம 32 இன்ச் எடுத்திருந்தோம். பேனலுடைய டாப் ஏரியா 8 இன்ச் அகலத்தில் எடுத்திருந்தோம். ஸோ பாட்டம் அகலத்தையும் டாப் அகலத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா 24 இன்ச். அந்த 24 இன்ச்சை வந்து நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 12 இன்ச்சுன்னு வரும். எதுக்கு இதை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா, 1 செகண்ட். பேனல் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கீழே 32 இன்ச் இப்படி இருக்கும். இதனுடைய மிட் பாயிண்ட்ல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச் வரும். அதனால இந்த 8 இன்ச் போக இந்த சைடு ஒரு 12 இன்ச், இந்த சைடு ஒரு 12 இன்ச். ஸோ இந்த சைடுக்கு நம்ம ஒரு 12 இன்ச்சை நம்ம இப்போ அங்கே கட் பண்ணிடலாம். அதுக்காக தான் உங்களை 2ஆல் டிவைட் பண்ண சொன்னேன். அந்த ரெஸ்ட் வந்து 24 இன்ச்சை ஃபர்ஸ்ட் அந்த 12 இன்ச்சை இந்த இடத்துல மார்க் பண்ணி ஓகேங்க. மார்க் பண்ணிட்டு இந்த 12 இன்ச் டு அந்த கார்னர் வரைக்கும் கிராஸா ஒரு லைனை ஜாயின் பண்ணி இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் அந்த 12 இன்ச்ல இருந்து பாட்டம் வரைக்கும் மார்க் பண்ணிட்டேன். இதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ அந்த 12 இன்ச்சை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஆப்போசிட் சைட்ல ஃபர்ஸ்ட் பேனல் 32 இன்ச் நம்ம மார்க் பண்ணனால இந்த சைட்ல நீங்க 8 இன்ச் தான் மார்க் பண்ணணும். இங்கிட்டு நீங்க 32 மார்க் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பேனல் இந்த சைட்ல 8 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்க இருந்து ஒரு 32 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 8 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து 32 இன்ச். இப்போ இந்த 32 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து இன்னொரு 8 இன்ச் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 3 பேனலையும் நம்ம கிராஸா ஜாயின் பண்ணிட்டு கட் பண்ணிட வேண்டியதான். பேனல் ஜாயின் பண்றதுக்கு ஒரு சின்ன டிப், லாங் ஸ்கேல் இருந்தா லாங் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. லாங் ஸ்கேல் இல்லாதவங்க என்ன பண்ணிடுங்க, இந்த மாதிரி டேப்பை இப்படி வச்சுட்டு ஆப்போசிட் சைட்ல ஒரு வெயிட்டான நோட்டோ ஏதோ ஒரு இதை வச்சுட்டு நீங்க இப்படி லைனை டிரா பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இனி பேனலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஃப்ரண்ட்டுக்கு 3 பேனல், பின்னாடிக்கு 3 பேனல். இதோ வந்துருச்சு பாருங்க. துணியை ரெட்டையா மடிச்சு கட் பண்றதுனால. அவ்வளவுதான், பேனல் கட்டிங் முடிஞ்சிருச்சு. இந்த பேனலை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, பேனல்ஸை இந்த மாதிரி 3 பேனலா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாஃப் இன்ச் இதுக்கு தான் சொன்ன ஸ்டிச்சஸ்க்கு தேவைப்படும்னு. பேனல்ஸை அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இந்த இடத்துல நீங்க ஒரு யூ கர்வா ரவுண்டா நீங்க கட் பண்ணணும். அது எப்படின்றத நான் அனார்கலி பேனல்ஸை அட்டாச் பண்ணிட்டு உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் வீடியோவோட எண்ட்ல. மறக்காம பாத்துக்கோங்க. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கீழே பார்டர் மட்டும் இன்னும் 1 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணலை. பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே வியர் பண்ணிங்கன்னா ஸ்டார் ஃபிஷ் பேட்டர்னில் இருக்கும். இப்போது அம்பர்லா பேட்டர்னுக்கு வேணுன்றதுக்கு நம்ம வந்து இந்த பேனல் அட்டாச் பண்ணியிருக்க இடத்துல கட் பண்ணணும். அதை நான் எப்படின்னு காமிச்சேன். பேக் சைடுக்கு திருப்பி எடுத்துக்கலாம். இப்போது இந்த 2 பேனலையும் ஜாயின் பண்ண இடம் பாட்டம் அடி பகுதியில் எடுத்து இங்கே வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே இருந்து எக்ஸாக்டாக 2.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த சைடு இந்த அகலம் பிரெத் வர சைடில் 9 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போது இந்த 2.5 inch to இந்த 9 inch பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சுக்கோங்க. இது எக்ஸாக்டாக இப்படியே வரைஞ்சி இந்த இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸில் உள்ள 6 பேனல்ஸை நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம். எல்லா இடத்துலையும் பாட்டமில் இதே மாதிரியே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன மைல்டு கர்வாக இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது அப்படியே உங்களுக்கு அனார்கலியாக வந்துடும். இருக்கிற எல்லா பேனல்ஸ் அட்டாச் பண்ணது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஒவ்வொரு பேனல்லையும் இந்த 2.5 inch கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி ரவுண்டாக வந்துடும். இப்போ நீங்கள் பாட்டமில் வந்து 1 inch ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், ட்ரெஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.